நாடகம், கூத்திசை போன்ற கலை மீது கொண்ட பற்றுதலால் தனது தொழிலையும் தாண்டி அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஒரு இளைஞர்தான் வவுனியாவைச் சேர்ந்த விஜயகுமார். என் பேர் விஷ்ணுராஜ் விஜயகுமார். நான் தொல்பொருள் திணைக்களத்தில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக கடமைப்படுகிறேன். 2008 இருந்து நாடகம் சார்ந்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வரேன். அருகிச் செல்லும் கலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற தன்முனைப்போடு செயற்படும் விஜயகுமார் இதில் பல வெற்றிகளையும் கண்டுள்ளார். வடமாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தால் நடக்கப்படுற கூத்து, இசை நாடகம் அப்படியான போட்டி பிரிவுகளில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். அரச தேசிய நாடக விழாவிலையும் குறு நாடகங்கள் பலவில் பங்கு பெற்றிருக்கிறோம். மகுடி, பாக்கி, இப்போ 2024ஆம் ஆண்டு பசி அப்படின்ற நாடகம் சோட்ராமாவுக்கு செஞ்சிருக்கிறோம். இந்த அரங்க கலைகளை வளர்ப்பதற்காக அர்ப்பணிப்புடன் இவர் செயற்படுவது இன்றோ நேற்றோ அல்ல. நாங்கள் 2012 இருந்து சுதந்திர அரங்கு அப்படின்ற ஒரு செயற்பாட்டோட நாடகம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு வரோம். 24 வருஷமாக அரங்காலயா அப்படின்ற பேரோட இப்போ வரையும் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்குது. விஜயகுமார் இளைஞர்கள், சிறுவர்களை மட்டுமல்ல, வயதில் மூத்தவர்களையும் கொண்டு நாடகங்கள், கூத்துக்களை தேசிய ரீதியிலே பல வெற்றிகளை படைத்துள்ளார். பிரதிபா போட்டியில் கூத்திசை பாடல்கள் அப்படி நாடக பாடல்கள் அப்படின்ற போட்டி பிரிவுகளையும் 50 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் வச்சு ஒரு புத்தாக்க கூத்து முறையிலையும் 2ஐயும் பழக்கி தேசிய மட்டத்தில் 2ம் முதல் நிலையை பெற்றிருக்குது. பல திறமைகளை கொண்ட இவர் வெற்றி பெற்றது வசதி வாய்ப்புகளுடன் அல்ல. இந்த கலையை வளர்த்து கொண்டு செல்ல இவர் எதிர்கொள்ளும் சவால்கள் பல. பிள்ளைகளை பேரண்ட்ஸ் கூத்துக்கு அனுப்புறதுக்கு பெரும்பாலும் விரும்புறதில்லை. கூத்து தானே, போய் கூத்தாட போறியா அப்படின்ற ஒரு சொல்லாடல் தான் நாங்கள் இருக்கே தவிர, இருந்தும் இந்த இதால் கூத்து போட்டி கோல் பண்ணியிருக்காங்க, நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் இதை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அரங்கக்கலைத்துறை மீதான இவரின் ஆர்வம் ஒரு இனத்தின் அடையாளம் அழிந்துவிடக்கூடாது என்ற பற்றுதலாக உள்ளது. தமிழர்களுடைய அடையாளமாக காணப்படும் இந்த கூத்து வடிவம் எங்களோடையே முடிஞ்சு போயிருமோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஒரு கவலையும் எங்கள்கிட்ட இருக்குது. இதே ஒரு எங்களோட இன்னொரு சமூகம், எங்களோட நட்பு வட்டாரமான சிங்கள சமூகம் அவங்கள்ட்ட இருக்கிற தொவிலோ, சன்னிய குமையோ, அதே மாதிரி கோலம், சொக்கரி அப்படின்ற நாடக வடிவங்கள், அவங்களுடைய பாரம்பரிய நாடக வடிவங்கள் எல்லாத்தையும் பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறது தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது இந்த கூத்து தான். அப்போ இந்த கூத்தை நாங்கள் எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு கொடுக்கறதுக்கே எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. எம் இனத்தின் பாரம்பரிய கலைகளை அழியாமல் பாதுகாக்க தனியாக அர்ப்பணிப்போடு செயற்படும் விஜயகுமார் என்ற இளைஞனோடு மட்டும் நிற்காது, நாங்களும் கை கொடுத்து உதவுவோம்.